ஏசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். பெண்ணே நீ எழுந்திரு சீரிஸோட டே 8 கடைசி நாளுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாளில் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், இந்த தலைமுறைக்கு நீங்கள் தேவை. ஆமாங்க, பெண்ணாகி உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஜென்ரேஷனுக்கு, நாம் வாழுகிற இந்த தலைமுறைக்கு நீங்கள் தேவை என்று சொல்லுகிறார். உங்களை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். சரிங்க, என் மேலே தேவ திட்டம் இருக்குது, தேவ அழைப்பு இருக்குது, நான் அதை அசட்டை பண்ணி அதுக்கு சரியா அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல. என்ன நடக்கும் அப்படின்னா, யோனா தீர்க்கதரிசியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். யோனா தீர்க்கதரிசி மேலே ஒரு தேவ திட்டம் இருந்து தேவன் ஒரு செய்தியை சொல்லி ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போக சொல்கிறார். அவர் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறார். அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் பிரயாணம் பண்ண அந்த கப்பலில் அந்நிய வணக்கம் அதிகமானது. அவன் எல்லாரும் ஏன் இந்த கடல் கொந்தளிக்குது அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க தெய்வங்களை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. உங்க மூலமா சந்திக்கப்பட வேண்டிய நபர்கள் வாழ்க்கை தேவன் பக்கம் திரும்பாது. அவர்கள் வாழ்க்கை தவறான பாதைகளில் போய் கொண்டிருக்கலாம், அந்நிய ஆராதனைகளுக்குள்ள போகலாம், அந்நிய காரியங்களை சார்ந்து இருக்கிறதா இருக்கலாம். அவங்க வாழ்க்கை சீர்படாமல் சீர்குலைந்து இருக்கலாம். இப்போ நம்ம வாழ்கிற இந்த தலைமுறைக்கு, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நாம் தேவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் மூலமாய் தேவன் அவர்களை சந்திக்க விரும்புகிறார். அதற்கு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய முடியும். பெண்ணாகிய உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். நீங்க ஒரு பெண் என்பதனால் தேவ அழைப்பை அசட்டை பண்ணாதீங்க. தேவ அழைப்பு என் மேல இல்லை அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. உங்க மேல தேவ அழைப்பு இருக்கிறது. அப்படி இல்லைன்னா நீங்க இதை பார்க்கவே முடியாதுங்க. தேவ திட்டம் உங்க மேல இருக்கு, தேவ அழைப்பு இருக்கிறது. அதற்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருங்கிறத செவி கொடுத்து கேளுங்க. வேதத்தை ஒழுங்கா வாசிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, தேவன் பக்கம் சார ஆரம்பிங்க. தேவன் சொல்லுகிறத கேட்டு சின்ன சின்னதா செய்ய ஆரம்பிங்க. பெரிய காரியங்கள் உங்களுக்கு திரும்பி பார்க்கும்போது ஆச்சரியப்படுற விதத்துல பெரிய காரியங்களை உங்களை கொண்டு தேவன் செய்திருப்பார். தேவன் குறிப்பாய் வருகிற நாட்களில் அநேக பெண்களை தேவன் பயன்படுத்த போகிறார். அவருக்காய் பெரிய காரியங்களை செய்கிற பெண்கள் அநேகர் எழும்ப போகிறார்கள். அதுல உங்களுடைய பங்களிப்பும் இருக்க போகிறது. நீங்களும் தேவனுக்காய் பெரிய காரியங்கள் செய்ய போறீங்க. என்ன செய்யறதுங்க? உங்களுக்கு என்ன ஆண்டவர் செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. சின்ன சின்ன காரியங்களை தொடங்குங்க. உங்க கையில இப்ப சோசியல் மீடியா இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க தேவனுடைய வார்த்தைகளை சொல்லலாம், யூடியூப் மூலமா சொல்லலாம். உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதோ அதை செய்ய ஆரம்பிங்க. உங்க கரத்துல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்களா மற்றவங்க செய்யறத ஃபாலோ பண்றது இல்லை. நம்ம ஒவ்வொருவருடைய ப்ராஜெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட். நமக்காக கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்டை தான் நம்ம பண்ணணும், இன்னொருத்தருடைய ப்ராஜெக்டை நம்ம பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத தேவனை சார்ந்து இருக்கும்போது தான் தேவன் சொல்லுகிறத புரிந்து கொள்ள முடியும். இது எல்லாத்துக்கும் பேஸ் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறது தான். அவர் சொல்லுகிறத கேட்டு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஊழியம் ரொம்ப ஈஸி. எப்போ அப்படின்னா, ஆண்டவரை சார்ந்திருந்து அவர் சொல்லுகிறதை கேட்டு செய்யும்போது. நம்ம ஒரு திட்டத்தை போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் பாடுகளும் வேதனைகளும் ஜாஸ்தியா இருக்கும், பெரிய போராட்டமா இருக்கும். ஆண்டவரை சார்ந்திருக்கும், ஆண்டவரே அந்த திட்டத்தை தருவார். அவரே அதை செயல்படுத்துவதற்கு வேண்டிய எல்லா அவைலபிலிட்டியும், எல்லா தேவைகளையும், எல்லா சோர்ஸையும் நமக்கு உண்டு பண்ணி கொடுப்பார். ஸோ அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறார். அர்ப்பணிங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு, இந்த தலைமுறைக்கு நீங்கள் தேவை என்பதை மறந்து விடாதீங்க. இந்த சீரீஸ் முடிந்து போகலாம், ஆனால் தேவனுடைய அழைப்பு உங்க மேல இருக்கிறது முடிந்து போகாது. தேவனுடைய அழைப்புக்கு தொடர்ந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. பெரிய காரியங்கள் உங்கள் மூலமா அவர் செய்ய போகிறார். நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த சீரீஸ்க்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சீரீஸை பார்க்குற ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையும் மாறட்டும் ஆண்டவரே. உமக்காய் இவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் எழுப்பணும் நீங்க சித்தமா இருக்கிறீங்களோ அவர்களை இதை பார்க்க செய்யுங்கப்பா. பார்க்கிறவர்கள் உமக்காய் எழும்பட்டும், அர்ப்பணிக்கட்டும், பெரிய காரியங்கள் செய்யட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்கள் இவர்கள் மூலமாய் நடக்கட்டும் ராஜா. நீர் மகிமைப்படுங்கப்பா. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். சந்தோஷமா இருங்க. தேவ அழைப்பை அசட்டை பண்ணிடாதீங்க. அவருக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். இந்த தலைமுறைக்கு நீங்கள் தேவை. God bless you all.